இன்னைக்கு மனுஷங்க விண்வெளி ஸ்பேஸுக்கு போறதுக்கான முக்கியமான காரணமே இந்த லைக்கா அப்படின்ற அந்த நாய் தான். ஆனா நம்ம இந்த லைக்காக்கு பண்ண துரோகம் என்னைக்குமே மன்னிக்க முடியாது. 1957ல அப்ப இருந்த யுஎஸ்எஸ்ஆர் ரஷ்யால போயிட்டு என்ன பண்றாங்க, தெருவுல வந்து லைக்கா அப்படின்ற ஒரு நாயை எடுத்துட்டு வந்து அந்த லைக்காவை விகரஸா ரொம்ப இன்டென்ஸா ட்ரைனிங் பண்றாங்க. ரொம்ப க்ளோஸான இடத்துல இருக்க முடியுமா, அது ரொம்ப சூடு தாங்க முடியுமா, அது ரொம்ப கிளவுடான சாய்ஸ், ரொம்ப சத்தமான நாய்ஸ் அது பக்கத்துல ப்ளே பண்ணி அது ரொம்ப சர்வே பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரைனிங் கொடுத்து அந்த லைக்காவை ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்ல போட்டு விண்வெளிக்கு அனுப்புறாங்க. இது ஏன் பண்ணாங்கன்னா, மனிதர்களால சூட்டை தாங்க முடியுமா, விண்வெளியில இருக்கக்கூடிய அந்த சூட்டை தாங்க முடியுமா, விண்வெளியில அவங்களோட ஹார்ட் நார்மலா இருக்குமா, இந்த ராக்கெட்ல இருந்து வரக்கூடிய இந்த பயங்கரமான சத்தம் மனிதர்களால் தாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் முக்கியமா இந்த நாயை வெளியே அனுப்பிச்சாங்க. ஆனா ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இந்த லைக்கா அப்படின்ற நாய் நம்ம பூமி ஆர்பிட் பண்ணிட்டு திரும்பி பூமிக்கு வந்துரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா பின்காலத்துல தான் தெரிஞ்சது இந்த ஸ்புட்னிக் அப்படின்ற அந்த ஏர்கிராஃப்ட் பூமிக்கு திரும்பி வரதுக்கு டிசைன் பண்ணவே படல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆர் பார்த்து கொந்தளிச்சாங்க. அந்த லைக்காவை பறி கொடுத்த அந்த மிஷின்ல தான் மனிதர்கள் ஸ்பேஸ் அனுப்புறதுக்கான நிறைய பாடங்களை கத்துக்கிறாங்க.